ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम, आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। तुम क्रांतिवीर हो, तुम कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ஓம் சாந்தி. அவ்வியக்தவாணி வட்டியில் இன்னைக்கு 91வது நாள் 91. அவ்வியக்தவாணியோட டேட்டு 15/1/53. சகஜ யோகி மற்றும் விளக்கம். சகஜ யோகி மற்றும் பிரயோகிகளின் விளக்கம். ஸோ ஒரு சிஷ்யர் குருட்ட கேட்குறார், எப்படி நீங்கள் எப்பயுமே இவ்வளோ காமாக இருக்கீங்க அப்படின்னு. அப்போ அந்த குரு சொல்கிறான், நான் தியானம் பண்ணுறேன் இல்லையா, அதனால்.
சிஷ்யர் சொல்கிறான், நானும் தான் தியானம் பண்ணுறேன்னா எனக்கு நிறையா டிஸ்ட்ராக்ஷன் வருது, அப்போ நான் வந்து என்னால் ஸ்டேபிளாக இருக்க முடியல அப்படி. அப்போ அந்த குரு சொல்கிறாரா, அப்போ அந்த டிஸ்ட்ராக்ஷன் மேலே ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு. ஸோ அவ வந்து செல்ஃப் அவேர்னஸ் பற்றி சொல்கிறார். அதுதான் வந்து என்னன்னா, ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படியே நம்ம தெரிஞ்சுக்கிறது. செல்ஃப் அப்சர்வேஷன் தான் இந்த ஆன்மீகத்தோட இசன்ஸே அதுதான். ஆன்மீகம்னா ஸோ ஏதோ ஒரு இடத்த அடையிறது அந்த மாதிரி கிடையாது. ஆன்மீகம் வந்து ஏதோ உலகாயுத வெற்றி கிடையாது. அது வந்து நம்ம பயணத்தை என்ஜாய் பண்ணுறோம். நீங்கள் எதை பண்ணுறீங்களோ அதை என்ஜாய் பண்ணணும். ஒரு மனுஷன் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருந்தான், திடீர்னு அவர் சத்தம் போட்டாராங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. அவங்க கூட உள்ள சிஷ்யர்கள்லாம் கேட்டாங்களா, என்ன நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு. அப்பா அந்த மனிதர் சொன்னானா, நான் வந்து அந்த மலையில் மணிக்கணக்காக உட்காந்துருந்தேன், அவ்வளோதான், இதான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு. தியானம்னா ஏதோ எக்ஸ்ட்ராடினரி கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. அது வந்து தெரிஞ்சுக்கிறது ப்ரெசண்டில். அதாவது எது ஆல்ரெடி இருக்கோ அதை சரியாக தெரிஞ்சுக்கிறது. நம்மளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறது, சரியாக தெரிஞ்சுக்கிறது. நம்ம மனதோட விதவிதமான டெண்டன்சியை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அட்டாச்மெண்ட், மனதின் அட்டாச்மெண்ட் இதெல்லாம் தொங்கிட்டு இருக்கோம். நமக்குள்ளார நடக்கிற அந்த மூட் ஃப்ளக்சுவேஷன்ஸ், விதவிதமான பொசிஷன், மனசோட பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அதை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். விதவிதமான போஸ், மைண்டோடைய விதவிதமான போஸ், அதை நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். தியானம்னா அந்த சைலன்ஸ் தான். எந்த சைலன்ஸ்? அங்கே நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் மனதின் சவுண்டை கேட்க முடியும். அது வந்து ஏதோ எக்ஸ்ட்ராடினரியாக கேட்கும், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், அந்த மாதிரிலாம் கிடையாது. உலகாயுத விஷயங்கள் கேட்குறது அந்த மாதிரி கிடையாது. உங்கள் மனசில் என்ன ஓடுதோ அதை கேட்குறது தான் தியானம். இல்லை மேலேருந்து ஏதாவது ஒரு சத்தம் வரும் அந்த மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும் அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ தியானம்னா என்ன? உங்களை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கிறது, உங்களை நீங்கள் ப்ராப்பராக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கிறது. ஸோ தியானங்கிறது ஏதோ நம்ம ஆத்மா தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் கிடையாது. ஆனால் அது பின்னாடி இருக்கக்கூடிய அந்த செட் ஆஃப் இமோஷன்ஸ், அது பின்னாடி இருக்கக்கூடிய சன்ஸ்காரம், அது எப்படி வேலை செய்யுது, எப்படி நம்மளை ஏமாத்துது, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு குரூப் ஆஃப் திங் இது. நமக்குள்ளார மறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆசைகள், அதை உட்காந்து பாருங்க. அதுதான் தியானம். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணி பாருங்க. இது வந்து நம்ம செல்ஃப் அப்சர்வேஷனுக்கான ஒரு பயணம், செல்ஃப் அவேர்னஸ்க்கான ஒரு பயணம். ஸோ அதனால இந்த அவ்வியக்த வாணியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, யோகியை வந்து விதவிதமாக பாபா பிரிக்கிறார். முக்கியமாக 3 கேட்டகரியில் பிரிக்கிறார். ஃபஸ்ட்டு வந்து சஹஜ யோகி. அவங்க வந்து எஃபர்ட்லெஸ் ரிவர் மாதிரி, எப்படி ஒரு நதி வந்து ஃப்ளோ ஆகுது, எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. ஸோ அந்த நதி எப்படி மூவ் ஆகுது, அந்த நதி வந்து டயர்ட் ஆகுறதில்ல. அதுக்கு
எந்த ஒரு தடையும் இல்லாமல் அது ஸ்மூத்தாக சரளமாக அந்த கடல் பக்கம் ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம பாபா கூட அவ்வளோ நெருக்கம் இருக்கணும். இறைவன் கூட அந்த ஒரு க்ளோஸ்னஸ், அந்த நிரந்தர ஸ்திதி, எல்லாமே ஈஸியாக மூவ் ஆகுது. பாபா மேலே அந்த அதிகாரம் இருக்குது. அதில் அவங்க எதுவும் கஷ்டப்படல. ஏதாவது முயற்சி செய்கிறாங்க கூட அதில் கஷ்டம் இல்லாத முயற்சி. எல்லாமே ஈஸியாக மூவ் ஆகுது, எல்லாமே ஸ்மூத்தாக மூவ் ஆகுது. அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு அடைகிறாங்க அப்படின்னு இல்லை. அது அவங்க லைஃப்பில் எப்படி இருக்குன்னா, ஒரு அண்டர் கிரவுண்ட் கான்ஷியஸ் மாதிரி இருக்குது அவங்க. அது எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக நிரந்தரமாக ஈஸியாக அவங்க லைஃப்பில் நடந்துட்டுருக்கு. தடைகள் அவங்க லைஃப்ல தடைகள் வருது, ஆனால் அது அவங்கள கஷ்டப்படுத்துறது இல்லை. விக்னங்களும் ஈஸியாக வந்துட்டு போயிடுது, மூவ் ஆயிடுது. அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப ஸ்திரமாக இருக்காங்க, ஏக்ரஸாக இருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு கேட்டகரி, சஹஜ் யோகி. இதை பற்றி பாபா இந்த முரளியில் சொல்கிறாரு. அவங்க சஹஜ் யோகி. ஸோ பாபா நம்மள்டேருந்து என்ன விரும்புகிறாரு? இந்த மாதிரி சஹஜ் யோகி ஆகுங்க. இதுதான் பாபா நம்மள்ட்ட விரும்புகிறாரு. யோகா ஏதோ நம்ம கஷ்டப்பட்டு பண்ணுறீங்க அந்த மாதிரி கிடையாது. அது நீங்கள் அந்த ஸ்திதியில் இருக்கீங்க. அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மட்டும் கிடையாது. இந்த டயத்தில் தான் யோகா பண்ணும் அப்படின்னு இல்லை. அந்த ஸ்திதியிலே இருக்கிறது சதா. அதை தான் சஹஜ் யோகின்னு சொல்கிறது. ஸோ இதில் வெளியிலேருந்து யாரும் நமக்கு எதுவும் சொல்லலை, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் கொடுக்கல. அந்த டிசிப்ளின் உள்ளாரேந்தே வருது. ரொம்ப உயர்ந்த ஸ்திதியில் இருக்கும். இதுதான் ஆன்மீகத்தோட உயர்ந்த ஸ்திதி. இதெல்லாம் ரிசல்ட். இந்த மாதிரி உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறது எதோட ரிசல்ட்னா, அந்த பாபா மேலே உள்ள அந்த அன்லிமிட்டெட் அன்புனால. ஸோ சிஷ்யர் குருட்ட கேட்குறாரு, எப்படி எனக்கு தெரியும் யாரோ என்ன லவ் பண்ணுறாங்கன்னா? அதை ஃபீல் பண்ணணும். அப்போ அந்த மாஸ்டர் அந்த சிஷ்யரை அன்பாக கட்டி பிடிச்சாரோ. இப்போ சொன்னாராம், இதுதான் அன்பு, இதை ஃபீல் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபீல் பண்ணுங்க, அப்புறம் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு. ஸோ அன்பு அன்டிஸ்கிரைபபிள். அதுக்கு எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வார்த்தை இல்லாத அன்பு இறைவனுக்காக. அது நேச்சுரலாக நமக்குள்ளார இருந்து வருது. அப்போ இதெல்லாம் போன ஜென்மத்தில் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்கோமோ, தபஸ்யா பண்ணியிருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஜென்மத்தில் நம்ம பரமாத்மா மேலே அவ்வளோ அன்பு இருக்கும். அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இந்த ஜென்மத்தில் வைராகியம் இருக்கும். ஸோ அப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு நிரந்தர அந்த ஸ்னேகி ஸ்வரூப் ஸ்திதியில் இருப்பாங்க. அவங்களோட இதயத்துலேருந்து நேச்சுரலாக அன்பு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். செகண்ட் ஸ்டேஜ் அந்த சயின்டிஸ்ட் மாதிரி அவங்க பிரயோகி ஆத்மாக்கள். சயின்டிஸ்ட் மாதிரி அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. அவங்க விதவிதமான மெத்தட்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஹிட் அண்ட் எரர் மெத்தட். சில நேரத்தில் அவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிது, சில நேரத்தில் தோல்வி கிடைக்கிது. பட் ஆனால் 75% டைம் அவங்க மாயாட்டேருந்து சேஃபாக இருக்காங்க. இதுவும் நல்ல ஒரு ஸ்டேஜ் தான். நீங்கள் உட்காந்து விதவிதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. தாட் லேப், உங்கள் எண்ணங்கள் மூலியமாக பாபா கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த எண்ணங்களோட எஃபெக்ட் நம்ம லைஃப்பில், நம்ம எண்ணங்களோட எஃபெக்ட் நம்ம முழு நாள்லையும் எப்படி இருக்குது? நீங்களே ஒரு தாட் லேப் க்ரியேட் பண்ணலாம், தாட் லெபார்ட்டரி. அதில் நீங்கள் உட்காந்து அப்சர்வ் பண்ணுறீங்க. விதவிதமான எண்ணங்களுக்கு, ஒவ்வொரு எண்ணங்களுக்கு என் மேலே என்னென்ன எஃபெக்ட் இருக்குது,
இதுதான் என்ன சொல்லலாம்னா டெய்லி பொசிஷன் ட்ராக்கர்னு சொல்லலாம். அப்போ பாபா இங்கே 3 விதமான ஆத்மாக்கள் பற்றி பாபா சொல்கிறார். அதில் ஃபஸ்ட்டு சஹஜ்யோக். ஸோ பாபா இங்கே 3 விதமான ஆத்மா பற்றி சொல்கிறாங்க. ஒன்று ரொம்ப குண்டாக இருக்கிறாங்க, ஒன்று ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்க, அப்புறம் 3வது ரொம்ப குள்ளமாக குட்டையாக இருக்கக்கூடியவங்க. ரொம்ப சுமை, ரொம்ப வேஸ்ட்டு, ரொம்ப தாட்ஸ் ஹெவியாக இருக்குது, ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, மைண்ட் ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆகுது. அப்போ இதில் என்ன புரிஞ்சுக்கலான்னா நீங்கள் ஓவர் வெயிட் ஆகிட்டீங்க அப்படின்னு. இது மென்டல் ஒபிசிட்டி, இமோஷ்னல் ஒபிசிட்டி. ரெண்டாவது ஓவர் திங்கிங். ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றி நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, அதை விஸ்தாரத்தில் போயிட்டே இருக்கீங்க, அந்த எண்ணத்தை விடவே முடியல, அதை மறுபடியும் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அந்த திங்கிங் ஓவர் திங்கிங் ஆயிடுச்சு. தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத இமேஜினேஷன், வேஸ்ட் இமேஜினேஷன், வேஸ்டான வரிஸ், கவலை, ஃபோபியாஸ், பயம். இப்போ இது என்ன ஆக்குதுன்னா உங்களை டால் ஆக்கிடுது, ஹைட் ஆக்கிடுது. அடுத்த 3வது என்னன்னா குள்ளமானது. அதாவது மனசு உடஞ்சி போயிடுறீங்க, டிப்ரெஷனில் போயிடுறீங்க. இதனால என்ன ஆகிடுறீங்கன்னா ஆத்மா குள்ளம் ஆகிடுது, டிப்ரெஷனில் வருது. அப்போ டிப்ரெஷனில் என்ன ஆகுதுன்னா அவங்க எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் லூஸ் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப லோ ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ். அந்த பர்சன் ரொம்ப டல் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எதுவும் அச்சீவ் பண்ணணும்னு எந்த ஆசையும் இல்லை, எந்த ஒரு ஊக்க உற்சாகமும் இல்லை. டோட்டலாக டிப்ரெஷனில் இருக்காங்க. ஏன் டிப்ரெஷனாக இருக்காங்கன்னா அதை கண்டுபிடிக்கும் போது என்ன கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா இது செல்ஃபிஷான உலகம், இதில் நான் எப்படி வாழ முடியும், இங்கே எனக்கு எதுவுமே தேவையில்லை, யாருமே எனக்கு இங்கே என்னுடையவங்க கிடையாது, என்னை எல்லாரும் தனிமைப்படுத்திகிட்டே இருக்காங்க. உள்ளார ஒரு டிப்ரெஷன் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. இதை மெலன்கோலியான்னு சொல்லலாம். நான் எதுக்குமே பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு தாட்ஸ், அப்புறம் சூசைட் தாட்ஸ் வருது. அது அப்புறம் மேஜர் டிப்ரெஷன் ஆகிடுது. ஸோ இதெல்லாம் தான் ஆத்மாவுடைய 3 ஸ்டேஜ். இப்போ பிரயோகினா எக்ஸ்பெரிமெண்ட் சோல், அவங்க ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட். அவங்க விதவிதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க ஓகே தான், ஆனால் அவங்க மூடு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு முரளிலேருந்து என்ன ஹோம் ஒர்க்குன்னா டெய்லி பொசிஷன் ட்ராக்கர். உதாரணத்துக்கு இந்த வாட்ச் இருக்கு, ஒரு டைரியில் ஒரு காலம் ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு வாட்ச் வரைஞ்சிட்டு அதில் ஒரு காலம். அப்போ இந்த டயத்தில் மூடு என்ன இருக்குது, மார்னிங் மெடிடேஷன், அந்த ட்ரிகர்லாம் நோட் பண்ணிக்கோங்க. காலையில் நான் தியானம் பண்ணும்போது என் ஸ்திதி எப்படி இருக்குது, அந்த டைம் எப்படி இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஒர்க் பிளேஸில் 10 மணிக்கு என்னோடய ஸ்திதி எப்படி இருக்குது, அந்த டயத்தில் என்னோட மூடு எப்படி இருக்குது, டிப்ரெஷனாக இருக்கேனா. ஸோ அதை நோட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு பாட்டு எழுதுறீங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, ஆனால் யாரோ உங்களுக்கு உங்களை பற்றி நெகட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அப்போ என் மூடு எப்படி இருக்குது, மத்தியானத்தில் பாருங்கள் என்னோடய ஸ்திதி எப்படி இருக்குது, ஆத்மாவோட ஸ்திதி எப்படி இருக்குது. அந்த டைமை நோட் பண்ணுங்கள். அந்த டயத்தில் என் எமோஷன் எப்படி இருக்குது, என்னோடய எமோஷ்னல் ஸ்டேட் எப்படி இருக்குது, எது என்னை ட்ரிகர் பண்ணுது, எந்த விஷயம் என்னை துக்கமாக்குது. நீங்கள் யாரையும் ஹெல்ப் பண்ணீங்க, சந்தோஷம் கிடைச்சிது, அது அந்த ஹெல்ப் பண்ணுறது ட்ரிகர், அது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குது. சாயந்தர நேரத்தில் பாருங்கள் என் ஸ்திதி எப்படி இருக்குது.
நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறீங்க. அப்போ ட்ரிகர் என்னன்னா, நான் முழு நாள் என் வேலையை நல்லபடியாக செஞ்சேன், அதனால நான் இப்போ வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இல்லை சில நேரத்தில் ஈவினிங்கில் நான் நிறைய செய்ய வேண்டியிருந்தது, எதுவும் செய்யலை அப்படின்னு வந்து ஏதோ ஒரு கவலை இருக்கா? ஸோ மூட் ட்ராக்கர் இதை வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். முழு நாள்லேயும் என்னோடய மூடெலாம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா பாபா இதில் சொல்கிறாரு, முழு நாளும் உங்கள் இமோஷன்ஸை ஜஸ்ட்டு பாருங்கள், உங்கள் மூடை எப்படி பாருங்கள். ஏதோ ஒரு பற்று இருக்குன்னா அது தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு பற்று இருக்குது. ஜஸ்ட் அந்த மூமெண்ட் அவேர்னஸ். நான் வந்து அதை வந்து சப்ரெஸ் பண்ணல, நான் வந்து அந்த பற்றை கண்ட்ரோல் பண்ணல, நான் மைண்டை கண்ட்ரோல் பண்ணல, ஜஸ்ட் நான் அப்சர்வ் பண்ணுறேன். இந்த டயத்தில் எனக்கு இந்த மாதிரி சங்கல்பம் வருது, இந்த டயத்தில் நான் என்னோடய சங்கல்பத்தை பார்க்குறேன், எப்படி என்னோடய தாட்ஸ் இருக்குது. நான் அதை கண்ட்ரோல் பண்ணல, ஜஸ்ட் நான் அப்சர்வ் பண்ணுறேன், ஜஸ்ட் பார்க்குறேன். இந்த டயத்தில் எனக்கு இந்த எமோஷன் வருது, இந்த டயத்தில் எனக்கு கோபம் வருது. ஜஸ்ட் அந்த கோபத்தை பாருங்கள். ஏதோ ஒரு பற்று இருக்குன்னா அந்த பற்றை அப்சர்வ், சாட்சியாக இருந்து பாருங்கள். அந்த நேரத்தில் என்ன ஆகுது, மைண்ட் வந்து ரெஸ்ட்லெஸ் ஆகிடுது, அசாந்தி ஆகிடுது. அதை ஜஸ்ட்டு சாட்சியாக இருந்து அப்சர்வ் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் வந்து என்னை பார்க்குறேன், சாட்சியாக இருந்து பார்க்குறேன். முழு நாள்லேயும் என்னோடய மூடெலாம் எப்படி ஃப்ளக்சுவேட் ஆகுது. மூட் ட்ராக்கர் எப்படி டெய்லி பொசிஷன் ட்ராக்கர் இருக்கும், அந்த மாதிரி உங்கள் மூட் ட்ராக்கர். அடுத்து 3வது ஆத்மாக்கள் என்னென்னா சகயோகி ஆத்மாக்கள். டபுள் ஃபார்னஸ்டாக பாபா பேசிகிட்டு இருக்காரு. நிறையா நேரத்தில் அவங்க சகயோகியாக இருக்காங்க, ஆனால் சில நேரத்தில் அவங்க டயர்ட் ஆகிடுறாங்க. இருந்தாலும் சில நேரத்தில் பாபா அவங்கள வந்து பாராட்டுறாங்க. டபுள் ஃபார்னர்ஸ் வந்திருக்காங்க, அவங்களையும் பாராட்டுறாங்க. அவங்க விதவிதமான ஊரில் விதவிதமான கல்ச்சரில் இருந்தால் கூட அவங்க இந்த பூமிக்கு வந்துட்டாங்க, பாபா குழந்தை ஆயிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால் இந்த முரளியோட சாரம் என்னென்னா செல்ஃப் அப்சர்வேஷன். நீங்களே வந்து உங்களை அப்சர்வ் பண்ணுங்கள் முழு நாள்லேயே. திடீர்னு டிப்ரெஷன் ஆகிடுது, திடீர்னு சக்திசாலி ஆகிடும், சில நேரம் திடீர்னு போர் ஆகிடுது, சில நேரத்தில் ஃபீலிங்கில் வந்துடுறோம், சில நேரத்தில் ரொம்ப சந்தோஷப்படுறோம், சில நேரத்தில் திடீர்னு அப்செட் ஆகிடுறோம். ஏன் இவ்வளோ ஃப்ளக்சுவேஷன் மூடில்? அந்த ட்ரிகர் டைமிங் இதை வந்து நோட் பண்ணி அந்த ட்ரிகரில் வந்து ஒர்க் பண்ணுங்கள். அதுக்கான காரணம் என்ன, அதில் ஒர்க் பண்ணுங்கள். எப்படி இதை வந்து நான் என்ன மாடிஃபை பண்ணலாம். எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது, திடீர்னு யாரோ ஏதோ ஒன்று சொல்லிடுறாங்க, நான் அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் என்னோடய ஸ்டேஜ் போயிடுது. இதுதான் அந்த ட்ரிகர். இதே ட்ரிகர் அடுத்த வாட்டி நடந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், அதை என்னால் மாற்றிக்க முடியுமா, என்னோடய ரெஸ்பான்ஸை மாற்றிக்க முடியுமா, அது மேலே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சின்ன முரளி, ஆனால் நிறையா சாரம் இருக்குது, இதில் நிறைய எசன்ஸ் இருக்குது. இந்த முரளியை படிங்க, சேர்ன் பண்ணுங்கள், அப்சர்வ் பண்ணுங்கள். இதை வந்து இந்த முரளியை பற்றி டீப்பாக சிந்தன் பண்ணுங்கள். ஸோ இந்த இதில் வந்து என்ன ஆக்டிவிட்டி பண்ணலான்னா, எல்லாருக்கும் வந்து ஒரு பேப்பர் கொடுப்பாங்க, ஒரு ஷீட் பேப்பர் ஒரு பாக்ஸில் இருக்கும். அதில் வந்து முரளியோட சில மகா வாக்கியங்கள் இருக்கும். ஸோ இப்போ இந்த முரளியை வந்து மற்றவங்களுக்கு எப்படி சொல்லணுன்னா, நீங்கள் ஆக்ஷனால் பண்ணி காமிக்கணும். இது வந்து இன்றைக்கி உள்ள ஆக்டிவிட்டி. அதாவது அந்த பாக்ஸில் வந்து முரளியோட சில வார்த்தைகள் எழுதியிருக்கும், அதை நீங்கள் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லணும்னா, நீங்கள் ஆக்ஷன் பண்ணி
அவங்களுக்கு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. அப்புறம் கடைசியாக எல்லாருக்கும் வந்து டான்ஸ் பண்ண வச்சாங்க பாபா மேலே. ஸோ முரளிலேருந்து சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. இன்றைக்கி வந்து பாபா தன்னுடைய சகயோகி புஜாக்கள் சகயோகி கையை பார்த்து பாபா சந்தோஷம் அடைகிறார். எப்படி ஒவ்வொரு ஆத்மாக்களும் இந்த பரமாத்மா காரியத்தில் உதவியாளராக இருக்கீங்கன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஆத்மா பற்றி சில பாயிண்ட்டு முரளிலேருந்து. இந்த சஹஜயோகி ஆத்மாக்கள் அவங்க வந்து சதா பாபாவுடைய எல்லா சம்பந்தமும் ப்ளஸ் சம்பந்தத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கனால சர்வ பிராப்திகள் அனுபவம் பண்ணுறாங்க. சஹஜ யோகம் சதா மற்றும் ஈஸியாக நேச்சுரலாக சொத்தாவை ஆட்டோமேட்டிக்காக அனுபவம் பண்ணுறாங்க. அவங்க வந்து சதா சக்திசாலி ஸ்வரூபத்தில் இருக்காங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த நஷாவில் இருக்காங்க. அந்த நஷா அவங்க அனுபவம் பண்ணுறாங்க. நான் வந்து பாபாவுடையவன் தான். ஸோ சதா இந்த நஷாவில் இந்த அனுபவத்தில் நேச்சுரலாக இருக்காங்க. அதனால் அவங்க நிச்சய புத்தியாகவும் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லா சித்திகளும் ஆட்டோமேட்டிக்காகவே அனுபவம் ஆகுது. அவங்க சதா சிரேஷ்ட ஊக்க உற்சாகம் குஷியில் ஏக்கரஸாக இருக்காங்க. சர்வ பிராப்திகளின் அதிகார ஸ்வரூபத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க சதா சக்திசாலி ஸ்தித்தியில் இருக்காங்க. ஸோ அடுத்து வந்து முரளிலேருந்து பிரயோகி ஆத்மா பற்றி பாபா சொல்கிறாரு. சதா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்வரூபத்தின் ஒவ்வொரு பாயிண்ட்டு ஒவ்வொரு பிராப்தியை வந்து அவங்க வந்து விதவிதமாக அனுபவம் பண்ணி பார்க்குறாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான அந்த ஊக்க உற்சாகம் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்குள்ளார இருக்குது. புது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பாபா கூட அவங்க யோகாவில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுனால மாயாட்டிருந்து சேஃபாக இருக்காங்க. ஆனால் என்னென்னா சதா ஏக்கரஸாக இல்லை. வித்தி மூலியமாக சித்தி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிது. அதனால் ஊக்க உற்சாகத்தில் அந்த டிஃப்ரென்ஸ் வந்துடுது. சில நேரத்தில் சஹஜ யோகியாக இருக்காங்க, சில நேரத்தில் கஷ்டப்பட்டு யோகா பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ இதில் வந்து பாபா ஹிந்தியில் இந்த 2 வார்த்தை சொல்கிறாரு. என்னென்னா ஹூஹி, அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி சஹஜயோகி ஆத்மா வந்து நான் பாபாவுடைய குழந்தை தான் ஹூஹி. இங்கே வந்து நான் பாபாவுடைய குழந்தை தான், நான் ஆத்மா தான் அப்படின்னு அதோட இங்கே கொஞ்சம் அந்த இதை வந்து குறையுது. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் தான். இந்த ஸ்மிருதி மூலியமாக வெற்றி அடையணும்னு மறுபடியும் அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறான். அப்போ சஹஜயோகி வந்து அவங்க சதா அதிகாரி ஸ்வரூபத்தில் இருக்காங்க. இந்த பிரயோகி ஆத்மாக்கள் மறுபடியும் அவங்க வந்து அதை ரிமைண்ட் பண்ணுறாங்க, ஞாபகப்படுத்திக்க வேண்டியதாக இருக்குது அவங்களுக்கு. ஓம் சாந்தி. तेजस्वी तुम प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। ज्वाला सी जलती मशाल हो तुम,
आत्मोन्नति के पथ में बढ़ते चलो तुम, बढ़ते चलो, अंधकार मिटाते चलो तुम। यज्ञ महावेद की प्रचंड आहुति हो तुम, सूर्य के समान महाज्योति हो तुम, महाज्योति हो तुम, महाज्योति हो तुम। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। वाणी में ओज हो, मुख पे प्रखर तेज हो, तपस्या की धुन में रमे बाबा की आस हो, बाबा की आस हो। श्वासों में प्राण हो, अव्यक्त एक आह्वान हो, मुरली की तान का अनंत शंखनाद हो। क्रांतिवीर हो तुम, कर्मवीर हो, महिमा तुम्हारी जग में अपरंपार हो। ओजस्वी तुम, तेजस्वी तुम, ओजस्वी तुम, तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम। अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन